நேர்களே, ரீசெண்டாக நான் வந்திருக்கிறது தான் இந்த சிறுமலை. கேட்க தான் கைஸ், சிறுமலை சின்ன மலை. மொத்தமாக இதில் 18 ஹேர்பின் பென்ஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் கைஸ், இந்த வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபாகியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் கைஸ். இந்த இடத்துல வந்து ஃபேமஸே வந்து மிளகு கொடி, பலாப்பழம், வாழைப்பழம், இந்த மலை சீத்தாப்பழம், இந்த மாதிரி தான் வந்து இதில் ஃபேமஸ். நாங்கள் அதையும் ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபால்ஸ் இருக்கும். பட் இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குட்டி ஃபால்ஸ் தான். இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் குளிக்கிறது கொஞ்சம் நல்ல ஃபால்ஸ் தான் கைஸ். புதுசாக வந்து அட்வென்ச்சர் பார்க்குன்னு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தா அந்த பார்க்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஸோ நான் யோசித்தேன், இவ்வளோ சூப்பரான இடத்துக்கு ஏன்டா யாருமே வரமாட்டாங்க அப்படிலாம் நான் திங்க் பண்ணி பார்த்தேன். சரி, இந்த வீடியோ இதை வந்து யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோவாக போட்டு இந்த இடத்தையும் ஃபேமஸ் பண்ணிடலாம். ஸோ வழக்கம் போல் எங்க சிறுமலைக்கு வாங்க. செம்மையாக இருக்குல்ல இந்த இடத்துல. இந்த அது பேர் என்ன, பீன்ஸ் கொட்டை அதெல்லாம் இருந்துச்சு. இதோ வழக்கம் போல் தான் மிளகு கொடிலாம் எவ்வளோ இருக்குது பாருங்க கைஸ். இந்த இடத்துக்கு அழகு தரவே அந்த மிளகு கொடி தான் கைஸ். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த மிளகு கொடி அழகாக ஏறி இருக்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியல கைஸ். அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இதெல்லாம் ஏறி அந்த பக்கம் வருவாங்கள்ல, நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து இந்த ஏறுறது, இந்த குதிக்கிறது, இதெல்லாம் நிறையா அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் இது வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணல. இன்னும் கொஞ்ச நாளில் இதை ஃபுல்லாக டெவலப் பண்ணி முடித்து இந்த இடத்தையும் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இதையும் ரொம்ப ஃபேமஸாக மாற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நினைக்கலாம், என்னடா இது 18 ஹேர்பின் பென்ஸ் தான், இப்போ எப்படா இதெல்லாம் குளிராக இருக்குன்னு கேட்கலாம். அதான் எனக்கும் கைஸ் தெரியல. இருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு செம்ம பார்க்கு. அதுவும் இல்லாமல் நான் ஜிப்லைன் போயிருந்தேன் இதில். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன்ல, அதில் நான் செம்மையாக பயந்துட்டேன் கைஸ். ஐயோ சில மாதிரி நான் அப்படியே உறைஞ்சி போன மாதிரி ஆகிட்டேன் கைஸ். அவ்வளோ பயமாயிருச்சு எனக்கு. எப்படின்னா இங்கே இருங்க, திடீர்னு ஏதோ தள்ளி விடுற மாதிரி இருந்துச்சு, என்னை மேலேருந்து கீழே விழுவுற மாதிரி இருந்துச்சு. எனக்குலாம் அப்படி பயமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த கைஸ் அந்த கிளிப்பும் நான் எடுத்திருப்பேன், இந்த வீடியோவும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறையா வச்சுருந்தாங்க. அந்த ஜப்பானீஸில் வந்து அந்த கூச்சு நடுவில் போகிற மாதிரி இருக்கும்ல, ஏதோ ஹைட்லேருந்து. சரி கைஸ், இப்போ நான் ஜிப்லைனில் போனதை காட்டுறேன். எவ்வளோ பயந்துருப்பேன் நீங்களே பாருங்கள். ஏற்கனவே அங்கே இருக்க குளிரில் செம்மையாக உறைஞ்சி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் பயத்துலேயும் எப்போ அங்கேருந்து ஏதோ கீழே தள்ளி விடுற மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து ஏன்னே மட்டும் ஜாலியாக உட்காந்துருந்தான். நான் அப்படியே தள்ளி விட்ட இடத்துல அப்படியே அதே பொசிஷனில் இருந்தேன்னா சரி விதி. அப்புறம் ஒரு வழியாக இறங்கி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பலாப்பழம், மிளகு கொடி இந்த மாதிரி தான் அந்த இடத்துலையும் இருந்துச்சு. இதோ இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய பலாப்பழம். எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சோம். ஸோ நிறைய பேர் இருந்தனால எடுக்க முடியல கைஸ். பட் நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்கும். ஸோ இதுலேயும் போட்டிங் இருக்குது. பட் நீங்கள் இது இங்கே குட்டியாக தான் போட் ரைடிங் இருக்கும். என்னென்ன இருக்குன்ட்டு இதோ இந்த ஃபோட்டோவில் பார்ப்பீங்க. இதெல்லாம் இருக்குது, மொத்தமாக நிறையா இருக்குது இதில். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி vlog வீடியோஸ்லாம் நிறையா பார்க்க முடியும். ஸோ பை கைஸ்.